ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் ரியாக்ட் சேனலுக்கு ஜூஸ் கைசாரில் எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியில் ஒரு ப்ரோக்கு வந்து வேலை கிடச்சிருக்கு, அதுவும் கலைஞர் டிவியில் கிடச்சிருக்கு. அவர் பேர் வந்து ஜான் புவல்ஸ். ஸோ எல்லாருமே அவருக்கு விஷ் பண்ணிவிடுங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ப்ரோ, உங்களுக்கு வந்து வேலை கிடச்சிச்சு. அது எங்கள்கிட்ட சார் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ. அதுவும் இல்லாமல் உங்களுடைய ஹாப்பியான விஷயத்த எங்களுக்கும் சொல்லணும்னு தோணுச்சுல்ல உங்களுக்கு, அதுவே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம பிரதர் ஒருத்தர் வந்து டெலிவிஷனுக்கு போகிறாரு அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். ஹாப்பியாக போயிட்டு வாங்க ப்ரோ, உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸாகவே அமையட்டும். ஓகே வாங்க நம்ம எபிசோடுக்குள்ளே போயிடலாம். 3 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த சபிக்கப்பட்ட கருவை நம்ம விண்டோ பார்த்துருக்கான். 90% ஆட்களை வெளியேற்றினதுக்கு அப்புறமா இடத்த மொத்தமா சீல் பண்ணிடலான்னு நாங்க முடிவு பண்ணோம். இந்த இடத்துல 500 மீட்டருக்கு சுத்தி இருக்கிறவங்கள கூட நாம இவாக்குவேட் பண்ணியாச்சு. சார், ஒரு கேள்வி, இந்த விண்டோனா என்னங்க சார்? ஜுஜிட்சு ஹையை சேர்ந்தவர் தான் இந்த விண்டோங்கிற நபர். அவராலையும் சாபங்களை பார்க்க முடியும், ஆனா அவங்க மந்திரவாதிங்க கிடையாது. ஓ, அப்படியா விஷயம்? இப்ப கண்டினியூ பண்ணலாமா? இங்க இருக்கிற பிளாக் 2ல பாத்தீங்கன்னா அந்த சபிக்கப்பட்ட கருவோட 5 சிறை கைதிகள் என்ன கூட தங்கியிருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு. இந்த சபிக்கப்பட்ட கருவுக்கு உருமாற்றம் அடைகிற சக்தி இருந்தா விசேஷ சக்தி கொண்ட ஸ்பெஷல் கிரேடா மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸ்பெஷல் கிரேடா? ஒரு நிமிஷம், எனக்கு இந்த ஸ்பெஷல் கிரேடுக்கான அர்த்தம் இன்னும் புரியல. அதையும் அப்படின்னா சொல்றேன். இத படிச்சா உன்ன மாதிரி அடி முட்டாளுக்கு கூட புரியும். எங்களுக்கு தான் சொல்றீங்களா? கிரேட் 4 இதுக்கு ஒரு கட்டை இருந்தாலே போதும். அடுத்தது கிரேட் 3 கையில ஒரு துப்பாக்கி இருந்தாலே தப்பிச்சிடலாம். அடுத்தது கிரேட் 2 அதுக்கு ஷார்ட் கன்னே தேவைப்படும். கிரேட் 1 அதுக்கு பீரங்கியே வந்தாலும் பார்த்தாது. கடைசியா ஸ்பெஷல் கிரேட் அதுக்கு அதோட காலு கடியில எத்தனை கண்ணி வெடி வச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அது ரொம்ப மோசமாச்சே. இந்த பசங்க தான் வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஆவிங்களை தடுக்கிறதுக்கு அதோட சக்திக்கு இணையானவங்க வருவாங்க. உதாரணத்துக்கு நம்ம கோஜா சார் மாதிரியான அவர்ல வரணும். அப்படியா? சரி, இந்த கோஜா சார் எங்க போனாரு? வேலைன்னு கிளம்பிட்டாரு. எது பின்ன என்ன, அவர் மாதிரி ஆளுங்களை ஸ்கூல்ல உட்காந்து நமக்கு பாடம் எடுக்க சொல்ல முடியுமா? எந்த ஒரு பரிசும் எதிர்பார்க்காதீங்க. என்ன இந்த பிசினஸ்ல மட்டும் எப்பவுமே நமக்கு ஆள் பற்றாக்குறை இருந்துகிட்டே இருக்கு. எப்பவும் நம்ம செய்ய தயாரா இருக்கணும். ஆனா இது சாதாரண கேஸே இல்ல. அந்த பொண்ணே அப்படிதான் வேலை செய்யுது. அதனால ஒரு ஸ்பெஷல் கிரேட பாத்தீங்கன்னா சண்டை போறன்னு முட்டாள்தனமா போய் உயிரை விட்டுறாதீங்க. ஒண்ணு ஓடணும், இல்லைன்னா சாகணும். என்னையா பயமுறுத்துற? ஆழ்மன சொல்றதை நீங்க கேளுங்க, அதுதான் உங்களுக்கு வழிகாட்டும். நீங்க இங்க வந்திருக்கிற வேலை உள்ள இருக்கிற சிறை கைதிகளை பத்திரமா எப்படியாவது உயிரோட வெளியே கூட்டு வர்றது மட்டும்தான். பண்ணாம போங்க, உள்ளால அனுமதி கிடையாது. இத பாருங்க, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பண்ணக்கூடாது. உள்ள போறதுக்கு பார்க்க வந்த ஒரு காரியம். மேடம் கொஞ்சம் தள்ளியே இருங்க. ஏன்னா இந்த இடத்துல விஷவாயு பரவி இருக்கு. அதனாலதான் முடிஞ்ச அளவுக்கு இங்க இருக்கிறவங்கள வெளியேற்றிட்டு இருக்கோம். இதுக்கு மேல எங்களால இத பத்தி வேற எந்த விவரமும் கொடுக்க முடியாது. வெளியே தெரியாம பாத்துக்கிறாங்க. ஐயோ கொந்தளிச்சிருவானே. அவங்களை நம்ம காப்பாத்தணும். கவனமா இருக்க. நான் முக்காடு போட்டுறேன். இருளை விட இருண்ட இரவே வெளியே வா, தூய்மையற்றதை தூய்மையாக்க வா. இங்க மட்டும் இருட்டாக்குது பாருங்களேன். இது ஒரு முக்காடு. பக்கத்துல நிறைய பேர் குடி இருக்கிறதால வெளி உலகத்துல இருந்து தடுப்பு யாருக்கும் தெரியக்கூடாது. சூப்பர் அப். பைத்தியமா இவன்? டீமன் டாக்ஸ். சின்ன வயசுல நம்ம ஷேடோ பண்ணுவேன், அந்த மாதிரி பண்ணுவேன். நெருங்கும் போது இது நமக்கு காட்டி கொடுத்துரும். ஓ அப்படியா? ஹே குட்டி பையா, நான் ஒண்ணுதான் நம்பி கட்சி வச்சிருப்போம். ஏமாத்திடாத. லுக்கே மாதிரி. வாங்க போலாம். நில்லுங்க. என்ன இடம் இது? இல்ல, இங்க என்ன நடக்குது? 2 மாடி டாம்னு கூட்டிட்டு வந்தீங்க, பார்த்தா இவ்ளோ இருக்கு. இது பார்க்கிறதுக்கு டியூப்ளெக்ஸ் மாதிரி இல்ல இருக்கணும். ஆனா அப்படி இல்ல. சபிக்கப்பட்ட சக்தியோட உள்ளார்ந்த களம் இது. இவ்வளவு பெருசு முதல் தடவையா நான் பாக்குறேன். கதவை பாருங்க. மாயத்திர மாதிரியா? கதவை காணோம், டோர் போயிடுச்சு. இல்ல இல்ல, இப்பதான் நம்ம இந்த வழியா வந்தோம். அதுக்குள்ள எங்க போச்சு, உள்ள மாட்டிட்டாங்க. போச்சு, எங்க உயிரும் போச்சு.
என்ட்ரன்ஸ்க்கான வழியை பைத்தியம் நாம ஆயிடுச்சுங்க. கண்டுபிடிக்க முடியும். ஓ அப்படியா குட் பாய் நீ இருக்கிறதால சிலப்பி தப்பிச்சுக்கிட்டு போய் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் ரொம்ப குதூகலமாகாதீங்க. நீ இருக்கிறதுனால தான் நாங்க நிம்மதியா இருக்க புடிச்சுக்கிறோம் இப்ப இங்க இருக்கவங்க எல்லாரையும் காப்பாத்தி நாமளே காப்பாத்திக்க போறோம் சரி வாங்க போலாம். அவர் கிரேட் 1 எவ்வளோ டேஞ்சர் சொல்லி அனுப்பிச்சுக்கிறாரு, விளையாண்டுக்கிறாங்க. ஒரு கேம் மாதிரி தான் இல்லை, மிஷன் முடிக்கணுன்ற மாதிரி. கொடூரமா இருக்கு. மொத்தம் 3 பேர் இல்ல. 3 பேரா? ஐயோ தடாஷி, அவன் உள்ள தானே இருக்கான். அவனை கொண்டு ஆகலையே. அவனையும் கொன்னுட்டாங்களா? இந்த பாடிய நம்ம கொண்டு போகலாம் என்ன? இது அந்த பொம்பளையோட பையன் அதுக்கு இவன் முகத்துக்கு ஒண்ணாகலேன்னு சந்தோஷப்படு உங்க பையன் உள்ளே செத்துட்டான் அவனோட உடம்பு கூட கிடைக்கலன்னு சொன்னா அவங்க அம்மா எப்படி ஏத்துப்பாங்க மத்த 2 பேரும் உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த பாடியை எங்கே விட்டு வா. என்ன உளற நீ இங்க இருந்து வெளியே போறதுக்கான வழியை கூட காணும் அப்படி இருக்கும்போது இதுக்காக எப்படி நம்ம திரும்ப வர முடியும் திரும்பி வருவோம் நான் சொல்லவே இல்லையே. விட்டு வான்னு சொல்றேன். நான் இங்க யாரையும் காப்பாத்துற எண்ணத்தோட வரல. அப்படி இருக்கும்போது இந்த உடம்புக்காக நான் ரிஸ்க் எடுக்க முடியாது. காப்பாத்துற எண்ணத்துல நீ வரலையா என்ன சொல்ற இது சிறார் தடுப்பு மையம். இங்க உள்ள இருக்கவங்கள பத்தி ஏற்கனவே இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. அதை நான் படிச்சுட்டேன். இந்த டடாஷி இருக்கானே, ஸ்கூல்ல இருந்து போற ஒரு பொண்ண டிரைவிங் லைசென்ஸ் கூட இல்லாம இடிச்சிருக்கான். இது இவன் பண்ண 2வது குற்றம். அதுக்காக பேரை காப்பாத்தணும், முடிஞ்சா அவங்களுக்கு ஒரு நல்ல சாவை கொடுக்கணும்னு நினைக்கிறது எனக்கு புரியுது. ஆனா நீ காப்பாத்துற அந்த ஆளு வருங்காலத்துல மத்தவங்களை கொண்டா நீ என்ன பண்ணுவ? அப்ப எதுக்காக நீ என்ன காப்பாத்தலன்னு சொல்லு நிறுத்துங்க. சும்மா கத்திக்கிட்டு எல்லார்ட்டையும் நல்லது கெட்டது இருக்கதா செய்யும். கோச்சுக்காம சின்ன பசங்க மாதிரி சண்டை போடுறீங்க. நம்ம இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோங்க. குகி சகி வாய்ப்பே இல்ல. என்ன நடந்துச்சு? டாக்டர் அதை கண்டுபிடிச்சிருக்கணுமே. ஐயோ, எப்போ நடந்துச்சு இதெல்லாம்? ஓடலாம். இப்ப நம்ம குக்கி சகையை காப்பாத்துறதுக்குலாம் டைம் இல்ல. உடனே நம்ம ஏய் சத்தமே இல்லாம நடக்குது எல்லாம். சந்தேகமே இல்ல. இது ஸ்பெஷல் சவுண்டே இல்லாம நிக்குது. முடியலையே. ஏன் நல்லா செய்ய முடியல அசைனோ பயத்துல உறைஞ்சிட்டானுங்க போல. ஏய் என்னடா என்னடா இது? எங்க வந்து சேர்ந்திருக்க? இங்க இருட்டா இருக்க, கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல. ஓ என்னையா நடக்குது? சாவு இருக்கிறத உணர முடியுது. ஏன்னா மாய வலைக்குள்ள இருக்கானுங்களா? இப்படி ஒரு இடத்துல இத்தனை கையை வெட்டிச்சு. கிட்டதூரி எங்க? குக்கி சகி உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. இது இவ்வளவு கிட்ட வந்துருச்சுன்னா என்னால தப்பிக்க முடியாது ஏய் சுகுணா நான் செத்தனா நீயும் செத்துருவ தெரியும்ல சாக கூடாதுன்னு எனக்கு ஹெல்ப் பண்ணு முடியாது உன் உடல்ல இருக்கிற என்னுடைய ஒரு சில பாகங்கள் அழிஞ்சாலும் என் மத்த பாகங்களை வச்சு எனக்கு உயிர் கொடுக்க முடியும் இல்லையா அது மட்டும் இல்லாம என்னை கட்டுப்படுத்த முடியாத இந்த உடம்பை என்ன ரொம்ப கடுப்பேத்துது உனக்கு அவசியமா இருந்தா நீ வேணா மாத்திக்கோ ஆனா அப்படி மாத்திட்டதுக்கு அப்புறம் இந்த சாபம் அவனை கொல்றதுக்கு முன்னாடி நான் அவனை கொன்னுடுவேன் அதுக்கப்புறம் இந்த பொண்ணை தேடி போவேன் அவன் நல்ல கலக்கலன்னு தான் இருக்கான் அப்படின்னு அவன் கூட விளையாடுவேன் நீ ஹெல்ப்பே பண்ண அந்த வேணாம்டா. மாதிரி நடக்க விட மாட்டேன் அப்புறம் ஓ இஷ்டம் நீ என்ன பத்தியே யோசிக்கிட்டு இருந்தேன்னா அப்புறம் உன் நண்பர்கள் இறந்துருவாங்க பரவாயில்லையா அவனும் தெளிவு கொடுத்தா இவனும் கஷ்டப்பட போல. அதுக்கு நல்லது வழியே தெரியலன்னு நினைக்கிறேன்ல, கை வெட்டினேன். இது ஜூஜுட்சு கிடையாது. இப்போ அவ சபிக்கப்பட்ட சக்தியை வெளியேத்துனா யாரோ
புஷிகிரோ ஹே புஷிகிரோ குகிசகி கூட்டிட்டு இங்க இருந்து உடனே கிளம்பிரு நீங்க 2 பேர் தப்பிக்கிற வரைக்கும் இவனை கொஞ்ச நேரம் நான் பாத்துக்கிறேன் ஆட்டம் வர்றான். எனக்கு ஏதாவது ஒரு சிக்னல் கொடு அதுக்கப்புறம் நான் சுக்குனாவை வச்சு இவனை சமாளிக்கிறேன். உன்னால அதை செய்ய முடியாது. வெறும் ஒரு கையை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணுவ? அதை கொஞ்சம் பாரு. அதை இது விளையாட்டுன்னு நினைக்கிறேன். விளையாடிட்டு தான் இருக்கு. நீங்க தப்பிக்க என்னால டைம் கொடுக்க முடியும். நான் போக மாட்டேன். புஷிகிரோ எனக்காக போ. அதுதான் ஓடிட்டு இருக்கானா? டீமன் டாக்ஸ் ஆமா, இங்கிருந்து 2 பேரும் போயிட்டா அப்புறம் வெளியே வந்து குகிசாக்கியை வந்தாங்க. கண்டுபிடி. இதுதான் என்கிட்ட இருக்கிற கடைசி ஆணி. நிறைய தேவைப்படும்னு யாராச்சும் சொல்லிருக்கலாமே. என்ன உனக்கு ரொம்ப புழுக்கமா இருந்ததா? இப்பதான் உனக்கு கழட்டணும்னு தோணுச்சா? இப்ப என்ன பண்றது? சபிக்கப்பட்ட சக்தியை எப்படி பயன்படுத்தணும்னு எனக்கு தெரியாதே. அது அமைதியா இருக்க வரைக்கும் பரவாயில்ல. ஆனா ஏதாவது ஓ, என்ன பவராகுது? இது ஏதாவது தடுப்பு செவரா? வாங்கிட்டான். சுகுணா வெளியே வராதா? தாங்க முடியல. நான் ஏன் இதை அனுபவிக்கணும்? அந்த வேலையை மட்டும் நான் எடுக்காம இருந்திருந்தேனா, அதை சாப்பிடாம இருந்திருந்தேனா, இது எதுவும் நடந்திருக்காதுல்ல. எல்லாம் நிறுத்த, அதை யோசிக்காத. இல்ல, ஓடுன போல இதுதான் அந்த பிரின்சிபல் சொன்னாரு. சாக வேண்டாம். வேற இப்போ நான் இங்கேயே இறந்துட்டா அது நல்ல சாவா இருக்குமா? எதை பத்தி யோசிக்காத. மற்றவங்களுக்கு உதவி செய். பாதி கை போயிடுச்சு. பலவீனமானவனா ஆயிட்டணும். இப்ப நான் நீ யாருங்கிறத பாத்துட்டேன். இனி நான் உன்னை சும்மா விட மாட்டேன். பிடிச்சி வச்சு வந்துட்டானா? குகிசாக்கி வா, நம்ம தப்பிக்கணும். எனக்கு தவளைகளை பிடிக்காது தெரியுமா? ஓ அப்படியா? சாரி. என்னை பத்தி பெருமையா நினைச்சேன். எனக்கு நிறைய சக்தி இருக்குன்னு நினைச்சேன். என் சாவி எப்படி இருக்குன்ற தீர்மானத்தை தீர்மானிக்கிற சக்தி இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அது எல்லாமே தப்புதான். ட்ரைனிங்கே எடுக்காம வந்திருக்கடா. என்னன்னா, நான் பலவீனமானவன். நான் நினைச்சதை விட பலவீனமா இருக்கேன். நான் சாக விரும்பல. சாக கூடாது. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் பயப்படுறான். ஒரு நல்ல சாவா? அது சரி, ரொம்ப ஆசைப்படக்கூடாது. ஜுஜுட்சு மந்திரவாதிங்க சாகும்போது வருத்தப்படாம சாக மாட்டாங்க. உயிர் பயம். சாக போறோன்றது முடிவாயிடுச்சு. ஆனா அந்த சாவுக்கு எப்படி இருக்கணும்ன்றதை நான் தான் முடிவு பண்ணுவேன். மனுஷங்களோட கெட்ட எண்ணங்களும் உணர்வுகளும் தான் சாபத்துக்கு உயிர் கொடுக்குது. அப்படின்னா அந்த விரோதம், பயம், வருத்தம், இது எல்லாத்தையும் கைக்கு கொண்டு வந்து அந்த சக்தியை வச்சு இவனை அழிக்கிறேன். நக்கல் பண்ணுது. ஒண்ணுமே ஆகல. அந்த சத்தம்
சிக்னல் கொடுத்துட்டான் வெளியே போயிட்டோன்னு. ஷிகிரோவோட சிக்னலா தான் இருக்கணும். ஓ வந்துருச்சு. என்ன சிரிப்பு அடங்கிச்சு. இந்த பையன் நாளுக்கு நாளைக்கு என்ன ரொம்ப வெறுப்பேத்துறான். என்ன பத்தி அதுக்கும் தெரியுமா என்ன? பார்த்தோன்னே சிரிப்பு அடங்கிச்சு. இந்த பையன் நாளுக்கு நாள் என்ன ரொம்ப வெறுப்பேத்துறானே. இதெல்லாம் இவன் வேணும்னுதான் எனக்கு பண்றானோ? கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ. நான் யோசிச்சுட்டு அமைதியா பார்த்து இந்த பையன் வருத்தப்படுற மாதிரி ஏதாச்சும் பண்ணணுமே. ஆனா என்ன பண்ணலாம்? அவன் நண்பன் அடிக்கணும்னு நினைச்சா அது அவனே தெரிஞ்சுக்கிட்டு முன்கூட்டியே இடத்த மாத்திப்பான். அவனை இங்கேயே விட்டா அது அவனுக்கு தான் ஆபத்து. சரி, அது வேடிக்கையா தான் இருக்கும். அப்போ நம்ம இப்படியே பண்ணிட வேண்டியதுதான். சரிவா, நம்ம போய் மற்ற பசங்களுக்கு என் கூடவே வா. சரியாயிடுச்சு கையெல்லாம். பைத்தியக்காரா. ஓ இன்னுமே ஆகல. என்ன நீ? இப்போதானே இந்த கையவே சரி பண்ண தெரியுமா? ஏன் நீ கூட வர மாட்டியா என்ன? அது சரி. அவன் பயம் இருந்து try பண்றான். அவங்க பிறந்த இடத்துலயே தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. சரி, ஓ இஷ்டம். நீ அங்கே இரு. நானே வந்து உனக்கு ஏன் கையில அடடா, குழந்தைக்கு என்ன ஆச்சு? இப்படி ஒரே விளையாடுறான் இவன். அப்படிதான் செல்லம். நல்லா முயற்சி பண்ணா உன்னாலவே முடியும். பா ஓ அடி. சபைப்பட்ட ஆன்மாக்களும் தன் கையை வேற லெவல் பாது. தெரியுமா? உங்க கையை மறந்துட்டீங்கண்ணே. என்ன ஓர இவ்வளோ நேரம் இவன் போயிட்டு இருந்தானோ இப்போ அவன் அப்படி இருக்கான். முடிஞ்சா 10 கிலோமீட்டர் அளவுக்கு எல்லாரையும் வெளியேற்றிருங்க. ஆமா, நீ என்ன பண்ண போற? இத்ததோரி திரும்ப வர வரைக்கும் நான் இங்க காத்திருக்க போறேன். சரி, உன் இஷ்டம். நான் இப்போ குகிசக்கி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா திரும்ப வந்துடுறேன். தேவையில்லை. நீங்க இங்க திரும்ப வர்றதால எந்தவித பயனும் இல்லை. உங்களால முடிஞ்சா கிரேட் 1 இல்லைன்னா அதை விட சக்தி வாய்ந்த மந்திரவாதிகளை அனுப்ப சொல்லுங்க. கோஜோ தான் வரணும். அப்படி இல்லை. சரி, தேடி பார்ப்போம். நான் வரேன். இந்த மாயவலையும் போயிடுச்சு. ஒருவேளை நான் நினைச்சது நடந்தா அவனை நான் சாக விட மாட்டேன். அதனால தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க. அவனை அழிக்கிறத தவிர எனக்கு வேற வழியே இல்லை. ஹேய், விஷயம் தெரியுமா? சபிக்கப்பட்ட ஆன்மாக்களின் வர்க்கத்துல நம்மள ஸ்பெஷல் கிரேட்னு சொல்றாங்க தெரியுமா? நீயும் நானும் சக்தி வாய்ந்தவங்க. இந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்கான். லேப்ல தவக்கிலே பிச்சு போட்ட மாதிரி. இதுக்கும் முளைக்குதே திரும்ப. அப்படிதான் ஸ்பெஷல் கிரேட். உன் முழு திறமைய காட்டு. என்ன சந்தோஷமா இருக்கியா? இப்ப நான் உன்னை பாராட்டி ஆகணுமா என்ன? சபிக்கப்பட்ட ஆன்மாக்கான நமக்கு இந்த சக்தியை வச்சுக்கிட்டு குணமாகிறது பெரிய விஷயம் இல்ல. ஆனா மனுஷங்களுக்கு அப்படி இல்லையே. உனக்கும் சரி, அந்த பையனுக்கும் சரி, சாபங்களுடைய வலிமை என்னன்னு எவ்வளவு சொன்னாலும் புரியாது. அதனால நான் இப்ப உங்களுக்கு ஜூஜுட்சுனா என்னன்னு காட்ட போறேன். அப்ப இவ்வளவு நேரம் காட்டலையா? டொமைன் எக்ஸ்பான்ஷன். டொமைன் எக்ஸ்பென்ஷன். Malvalent Shrine. என்னடா இது? எஸ்பிஎஸ் போயிடுச்சு. அடடா, நான் 3 கூரா போடலாம் தான் நினைச்சேன். நீ பலவீனமா இருக்கனால இப்படி ஆகிட்ட. எங்க இருக்கிறது? அது இது இங்கதான் இருக்கணும். ஓ, அவனோட விரல் தானா? அவன் விரல வச்சுதான் அது இவ்வளவு பவர் ஆயிடுச்சா? அதான் முடிஞ்சிடுச்சு இல்ல.
ஏன் வெறுப்பேத்துற? மாறணும்னு இருந்தா உடனே மாறி தொலை. இவனே ஆப்ஷன் தரான். என்னாச்சு தம்பி உனக்கு? வரவே இல்லை. என்னடா ஆச்சு? அவனால வர முடியல திரும்ப. இன்னைக்கு எபிசோட் சூப்பராக இருந்ததுங்க. ஆனால் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து புதுசாக ஒரு ஆள் வந்திருந்தாரு. ஸோ நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது போல், ஒன்றுத்துக்கு ஒன்றுன்ற மாதிரி ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான் நடத்துகிறாங்க. அதான் அந்த பொண்ணு ஃபஸ்ட்டே சொல்லிச்சு சம்பாதிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன்னு. ஸோ அந்த மாதிரி தான் இவங்கெல்லாம் அந்த பிஸ்னஸ் ஒருத்தருக்கு அப்படி ஒரு கேட்டகரி இருக்குது போல், மேனேஜர், அசிஸ்டண்ட்டு அந்த மாதிரிலாம் இருப்பாங்க போல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் புதுசாக அவர் வந்தார். பட் வந்து கோஜோ இல்லாமல் கிரேட் 1க்கு எடுத்துகிட்டு வந்து பசங்களை விட்டது என்னன்னு தெரியல. அவர் எங்கே போனான்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சே எப்படி பசங்களை உள்ளே விட்டாங்கன்னு தெரில. அந்த 2 பேர் என்னத்துக்கு ஆபத்தில் சிக்கியிருப்பாங்க. சப்போஸ் சுகுணா மட்டும் உடம்புல இல்லைன்னா அவ்வளோதான், 3 பேரும் காலி. அந்த நம்பிக்கையில தான் அனுப்பியிருப்பாரு அவர் சுகுணா இருக்கேன்ட்டு. நான் கூட சுகுணா ரொம்ப நெகட்டிவா இருக்கும், ஏதாவது பிரச்சனை பண்ணும் போல இவங்களுக்கே அப்படின்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, இங்க பாசிட்டிவா தான் இருக்கு. கரெக்டாக ஃபன் பண்ணிட்டு நல்லா இருந்துச்சு இந்த எபிசோட். ஆனால் மிரட்டுது தான். நான் வெளியே வந்தேன்னா அந்த பொண்ணை கொண்டுருவேன், எல்லாத்தையும் நான் சாவச்சிருவேன்னு சொன்னதுனால அவன் என்ன பண்ணிட்டான், பிளான் பண்ணி வெளியே அமுச்சிட்டு அதுக்கப்புறம் அதை வெளியே வர வச்சான். பட் என்ன சொல்கிறது, அவனுமே டேஞ்சர் தான். அவனும் இந்த மனுஷங்க அது வந்து கொல்லணும் அப்படி எதிர்பார்க்குறவள் தான். பட் ஓரளவுக்கு இவங்களுக்கு கம்பேர் பண்ணுறப்போ இவன் கொஞ்சம் பெட்டராக தெரியும். மேபி அந்த பையனுக்குள்ளே இருக்கிறதுனால இவன் குணம் அவனுக்கு போதா என்னன்றது தெரியல. வேற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் தெரியுது. ஆனால் ரொம்ப வைலண்ட்டாக காட்டுறாங்க, பார்க்கவே முடியல. ஐயோ அந்த பிளட்டு அந்த கை இது ஆகுறதுலாம் ரொம்ப இதாக இருந்தது. ஆமாம், நான் என்னடா இது அவன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்னு சொல்லி நினச்சா, இவனோட விரல் எடுத்து ஐயா இந்த ஆட்டம் ஆடிக்கிறாரு. ஏன்டா விரலுக்கே நீ இந்த ஆட்டனா, இவன் முழு உருவம் அவனே தான், அவனோட விரல் அது. சரி எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பான், குழந்த மாதிரி இல்லை. ஃபஸ்ட்டு அவன் எப்படி சைக்கோ மாதிரி இவங்கள வச்சு விளையாடினாங்களோ, இவன் அவனை ஒரு சின்ன ஒரு பூச்சிமே வச்சு விளையாண்டான். நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட்டாக வந்து தம்பி முடிஞ்சிச்சு வெளியே வாடானா வரவே இல்லை. என்ன ஆச்சுன்னு தெரியல. எப்பவுமே இப்படி முடிஞ்சிச்சுன்னா அவனே வந்துடுவான். இப்போ இவனே சொல்லியுமே அவன் வெளியே வரல. என்ன ஆச்சுன்றது தெரியல, குழப்பமாக முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். ஓகே, இதோட நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.